வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, ரயில்வே துறையில தேர்வு இல்லாமல் சில போஸ்ட்டுக்கு ஆட்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் எந்தெந்த போஸ்ட், இதுக்கான தகுதிகள் என்ன, இதுக்கான ஸ்டைப்பண்ட் அண்ட் சேலரி எவ்வளோ இருக்கும், இதோட செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், இதை டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த வீடியோ முழுமையா பாருங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட பெல் சிம்பல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரயில்வே துறையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாம் பேஸ் பண்ணி நிறைய தேர்வுகள் வருஷம் வருஷம் எடுத்துட்டு கிட்டத்தட்ட 2024 கரெக்டாக வந்துட்டு இருக்கு. ஸோ எக்ஸாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி, டெக்னீஷியன், ஜேஇ, என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட், குரூப் டி, அது மீன்ஸ்ல ஐசோலேட்டட் கேட்டகரி, பாராமெடிக்கல் கேட்டகரி, அதே மாதிரி செக்ஷன் கண்ட்ரோலர்ஸ், இது மாதிரி பல்வேறு தேர்வுகள் தேர்வு மூலமாக ரயில்வேல ஆள் எடுத்து நம்ம தெரியும். ஸோ அதே மாதிரி ரயில்வே துறையில எக்ஸாம்ஸ் இல்லாமலும் ஆட்கள் எடுத்துக்கிட்டாங்க. இது சில போஸ்டுகள் மட்டும்தான். ஓகே, இதுல என்னென்ன போஸ்ட் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே அப்ரண்டிஸ். ஓகேங்களா? இப்ப ரயில்வே அப்ரண்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு இயரும் ஒன்று எடுத்துட்டே இருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 10th ஐடிஐ, ரயில்வே அப்ரண்டிஸ்க்கு 10th ஐடிஐ எலிஜிபிள். ஓகே, இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷனை மெரிட் லிஸ்ட், ஓகேவா, செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அடுத்து உங்களுக்கு மெடிக்கல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ஸ்டைபண்ட் எவ்வளவு கிடைக்கும் பாத்தீங்கன்னா, மந்த்லி 7,000 to 9,000 வரை உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இது வந்து ரயில்வே அப்ரண்டிஸ் போஸ்ட். ஓகே, இது வந்து இயர் ஒன்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். அதே பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா. இப்ப ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நேஷனல் லெவல் இல்ல ஸ்டேட் லெவல்ல நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருந்திருக்கணும். ஓகேவா? சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு செலக்ஷன் ப்ராசஸ்னா, உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் வச்சு ட்ரையல் இருக்கும், அதே மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும், மெடிக்கல் இருக்கும். இதை பேஸ் பண்ணி இருக்கிறாங்க. இதோட மந்த்லி சேலரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா 18,000 ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே பாத்தீங்கன்னா கல்ச்சரல் கோட்டான்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வரும், நோட்டீஸ் ஒன்று வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த கல்ச்சரல் அவார்டு வின்னரா நீங்க இருந்திருக்கணும். ஓகே, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த உங்களுடைய டேலண்ட் வந்து டெமோ பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்டர்வியூ இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கும். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதை மேட்ரிக்ஸ் பொறுத்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒவ்வொரு முறையும் இது நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்து கான்ட்ராக்ட் போஸ்ட். ஓகேங்களா? சில நேரங்கள்ல சில வேலைகளுக்காக மட்டும் கான்ட்ராக்ட்ல ஆட்கள் எடுப்பாங்க. இது நிறைய போஸ்டிங் இருக்கும். ஆனா எந்த போஸ்ட் சொல்ல முடியாது. அவங்களுக்கு எந்த டைம்ல என்ன போஸ்ட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கான்ட்ராக்ட் போஸ்ட் ஆள் எடுப்பாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த போஸ்டுக்கான குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஓகே, இங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ பண்றாங்க, அவ்வளவுதான். இதுக்கான சேலரி 25,000 இருந்து 1 lakh வரைக்கும் கூட இருக்கலாம். ஏன்னா கான்ட்ராக்ட் போஸ்ட்ங்கிறது அவங்க ஹை லெவல் போஸ்ட் கூட சம்டைம் எடுக்கலாம். ஓகே, இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐடிஐ ட்ரெயினி அண்ட் ஆக்ட் அப்ரண்டிஸ். ஓகேவா? இதுக்கு வந்து ஐடிஐ சர்டிபிகேட் நீங்க வச்சிருக்கணும். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் இதை பேஸ் பண்ணி எடுப்பாங்க. இதுக்கான ஸ்டைபண்ட் எவ்வளோ? 7,000 to 9,000, அவ்வளவுதான். இந்த மாதிரி இப்ப ரயில்வேல தேர்வு இல்லாமலும் ஆட்கள் எடுத்துட்டு இந்த போஸ்ட் பேஸ் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் யாரா இருந்தாலும் கண்டிப்பா அவங்களுக்கு இந்த ஷேர் பண்ணுங்க. என்ன இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்லயும் வெப்சைட்லயும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்து நம்ம அந்த டைம்ல அப்ளை பண்ணோம்னா நம்ம ஈஸியா நம்ம என்ன பண்ணி வேலைக்கு போக முடியுது. இந்த சில கேட்டகரி இந்த போஸ்ட் உள்ளவங்க மட்டும்தான். மற்றபடி எதுவுமே இல்லை அப்படின்னா நார்மலா என்ன பண்ணணும், தேர்வு எழுதி போறதுக்கான வழியை தான் பார்க்கணும். ஓகேங்களா? மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.